Good morning students. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எல்லாம் பார்த்தோம். A to Z ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து சிங்கிளா பார்த்தோம். இப்போ லெட்டர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி ரைட் பண்ணோம். இந்த மாதிரி பாருங்க, ஜாயின் பண்ணி லெட்டர்ஸ் ரைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸா ஜாயின் பண்ணலாமா? இல்லை ஓகே 5 லெட்டர்ஸா ஜாயின் பண்ணுவோம். இப்போ A B C D E எப்படி ஜாயின் பண்ணி ரைட் பண்றேன் அப்படின்றத லிசன் பண்ணுங்க. அதாவது எல்லா லெட்டர்ஸுமே வந்து நம்மளுக்கு எப்படி தான் வரணும், ஸ்லாண்டிங்காக வரணும், ஸ்ட்ரைட்டாக லெட்டர்ஸ் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ ஏ இப்படிதான் ரைட் பண்ணிக்குவோம், இப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கு. அப்புறம் பி, அப்புறம் சி, டி, இ. இப்போ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி எல்லா லெட்டர்ஸுக்கும் அந்த ஹூக் கொடுத்துருக்கோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேர்வ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணல. இப்போ அந்த கேர்வ் தான் எல்லா லெட்டர்ஸும் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எந்தெந்த லெட்டர்ஸ் வந்து எந்தெந்த லைனை டச் பண்ணும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்னா வந்து 4 லைனையும் டச் பண்ணும். இப்போ ஜி லாஸ்ட் 3 லைனில் டச் பண்ணும். பி ஃபர்ஸ்ட் 3 லைனில் டச் பண்ணும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஏ இதை ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ பி ரைட் பண்ணும்போது பாருங்க, அதே லைனில் அப்படியே டாப் லைனை டச் பண்ணிடணும். இப்போ பி இப்படி தான் ரைட் பண்ணிடணும். இப்போ இந்த லைன் இந்த சுழிச்சு விட்ருக்கோம்ல, இதுல இருந்து சி. இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்பர் ஹூக், லோவர் ஹூக், ஸ்லாண்டிங் லைன், டி டி ரைட் பண்ணிட்டோம். அப்புறம் இங்க இருந்து இ. ஓகேவா? பாருங்க, ஏ பி சி டி இ பார்க்குறதுக்கு தெரியுதா? லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுதா? ஏ பி சி டி இன்னு தெரியுதா? நீங்க ரைட் பண்ணும்போது வந்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி ரைட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சில பேர் ரைட் பண்ணும்போது இப்படி ரைட் பண்ணுவோம், ஏ அப்புறம் பி சி டி இப்படி ரைட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நல்லா நீட்டாக ரைட் பண்ணும். அதே நேரத்தில் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணும். சார் இது வந்து ஸ்பேஸோட சொல்லி ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காண்டி வந்து சில பேர் இங்கே ஏ ஸ்டார்ட் பண்ணுவான், ஏ அப்புறம் பி இங்கே கொண்டு போய் கொடுப்பான், சி டி இப்படிலாம் ரைட் பண்ணக்கூடாது. பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ ஏ பி சி டி இ. நெக்ஸ்ட் வந்து எஃப், டாப் லைனை டச் பண்ணுறோம், 4th லைனுக்கு கொண்டு வந்துடும். எஃப் இதான் ரைட் பண்ணியிருந்தோம். இப்போ இதுல இருந்து ஜி 4th லைனை டச் பண்ணி சென்டரா கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோமா? இப்போ இந்த லைன்ல இருந்து அப்படியே ஹெச் ரைட் பண்ணிருந்தோம். ஹெச். இப்போ இங்க இருந்து ஐ, அப்புறம் நெக்ஸ்ட் ஜே. இப்போ இந்த ஐ ஜே ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டாட் வைக்கணும். எல்லாம் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டாட் வைக்கணும். நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்படி ரைட் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்க, எஃப் ஜி ஹெச் ஐ ரைட் பண்ணிட்டு கை எடுத்துட்டு அப்புறம் புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜே இப்படிலாம் ரைட் பண்ணக்கூடாது. அதாவது கண்டினியூஸாக நம்ம ஃபுல்லும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த டாட் வைக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கே, டாப் லைனை டச் பண்ணுறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லெட்டர்ஸ் எல்லாம் இப்படி ரைட் பண்ணணும். கே. இப்போ இந்த லைன்ல இருந்து எல். ஓகேவா? இப்போ எம். எம் வந்து ஆல்ரெடி நம்ம 2 மெத்தட் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ எம் வந்து இந்த செகண்ட் லைன்ல இருந்து இப்படி ரைட் பண்ணிடுவோம். எம் இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். இப்போ எம் வந்து நம்ம இங்க இருந்தா ரைட் பண்றோம், இப்படிதானே? எம் இப்படிதான் ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எல் வந்து இந்த எம்மோட இப்படி ஜாயின் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இந்த எல்லையும் எம்மையும் அந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து ஜாயின் பண்ணிடுச்சு. எம்என் அப்புறம் என் ஓ, அவ்வளோதான். நீங்கள் என்னடா எம்என் ஒரே லைனாக அப்படியே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, எம் என் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. இப்போ எம் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி ரைட் பண்ணோம், எம். இப்போ என் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி ரைட் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ண இந்த ஸ்லாண்டிங் லைன் வந்து இப்படி ஜாயின் பண்ணிடும், அவ்வளோதான்.
ஹெச்ஆர். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓ பிக்யூஆர்எஸ்டி பாருங்க. பி இங்க வந்து கியூ 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 சென்டரா ஃபினிஷ் பண்ணிருக்கோமா? இப்போ இதே லைன்ல இருந்து ஆர் வந்து அப்படியே ரைட் பண்ணிடுங்க. ஆர் எஸ் இப்படிதானே எஸ் ரைட் பண்ணிருந்தோம். இப்போ இங்க இருந்து எஸ்டி இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த எஸ்டி வந்து இந்த டாப் லைனை டச் பண்ணக்கூடாது. நாட் டச் த டாப் லைன். நெக்ஸ்ட் ஒன் யூ. யூ இப்படிதான் ரைட் பண்ணிருந்தோம். இப்போ இதுல இருந்து வி வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். நீங்க பாருங்க இப்படி ரைட் பண்ணலாம். யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். லாஸ்ட் மட்டும் 6 லெட்டர்ஸ் வர மாதிரி ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.